தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்டலில் பிள்ளைகளை எப்படி சேர்க்குறது, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் வெளியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. உங்கள் குழந்தைகளை மேல் படிப்புக்காக உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் சற்று தள்ளி அல்லது உங்களுக்கு தேவையான, அதாவது உங்கள் விருப்பத்துக்கான பள்ளிகளை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மிக தொலைவில் இருக்கும். அப்படி சமயத்தில் தினந்தனம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். அதனால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு வசதியாகவும் இருக்கும். அதாவது நம்ம குழந்தைகளை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உணவுக்கும் பாதுகாப்பான தங்க இடமும் கிடைக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படி சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தோட அந்த ஹோம் பேஜ் போகும். இந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது பயனர் உள்நுழைவு, துறை உள்நுழைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா விடுதிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தோட அந்த PDF ஃபைல் அதில் ஷோ ஆகும். இப்போ ஒவ்வொரு PDF மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு PDF ஃபைல் இருக்கும். இந்த PDF ஃபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஹாஸ்டலோட லிஸ்ட்டு பூரா இந்த PDF ஃபைல் உள்ளதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறத அந்த PDF ஃபைலை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த PDF ஃபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 6 பேஜ் வரைக்கும் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 92 அரசு மற்றும் தனியார் விடுதிகள் இருக்குது. இந்த 92 விடுதிகளும் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. இது ஒவ்வொரு ஏரியாவும் அந்த ஏரியா வைஸ் எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இருக்கும். அதாவது அந்த ஹாஸ்டலோட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதாவது அந்த ஹாஸ்டலில் யாரை கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த டெலிஃபோன் அல்லது மொபைல் நம்பர் அல்லது அந்த இமெயில் ஐடி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். இந்த ஹாஸ்டல் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது கெப்பாசிட்டி, இந்த ஹாஸ்டலில் எத்தனை மாணவர்கள் தங்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது இப்போது இந்த ஹாஸ்டலில் எத்தனை மாணவர்கள் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த BC, OBC, ST, SC அந்த கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா அதாவது இந்த கவர்மெண்ட் எய்டட் நடத்துகிறாங்களா இல்லை ப்ரைவேட் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம முதல்ல உள்ள அந்த ஹாஸ்டல் நேமை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல் நேம் ஷோ ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டலில் 75 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் தங்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 ஸ்டூடெண்ட் தான் எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா SC 13 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ST யாரும் இல்லை. OBC 39 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இப்போ டோட்டலாக 52 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனால் 75 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இதில் தங்கலாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு PDF ஃபைல் இருக்குது. இந்த PDF ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு எந்த மாவட்டம் தேவையோ அந்த மாவட்டத்தில் அந்த PDF ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள மற்றும் உங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான அந்த ஹாஸ்டல் லிஸ்ட்டும் அதில் ஷோ ஆகும். அந்த ஹாஸ்டல் லிஸ்ட்டை நீங்கள் ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த மொபைல் நம்பர், அதாவது கான்டாக்ட் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு இந்த ஹாஸ்டல் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் ஃபார்ம்ஸ், அதாவது அட்மிஷன் ஃபார்ம் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வழியாக நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அந்த ஹாஸ்டலில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்த்துக்கலாம். இது ஒரு எளிய அருமையான வாய்ப்பு. நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். யாருக்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான அந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.